விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏக்கள் மூவருக்கு தற்பொழுது மீண்டும் வாய்ப்பு வழங்காதது சமூக வலைதளங்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பார்த்தோம்னால் பேசுபொருளை கிளப்பியிருக்கிறது. திருப்போரூர் எம்எல்ஏவாக இருந்த எஸ் பாலாஜி அவர்களுக்கும் நாகப்பட்டினம் எம்எல்ஏவாக இருந்த ஆலூர் சானவாஸ் அவர்களுக்கும் அதே போன்று பனையூர் பாபு உள்ளிட்ட மூவருக்கும் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அந்த இடமானது ஒதுக்கப்படாதது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த 3 பேரை மையமாக வைத்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். சானவாஸை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட அவர் விரும்பவில்லை என்று தெரிகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் போட்டியிட விரும்பியிருக்கிறார். அது ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் சரியாக இருக்கும் என அவர் எண்ணியிருக்கிறார். இந்த நிலையில் ராயபுரம் தற்பொழுது திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் சுபேர்கான் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் தன்னுடைய வேட்புமனுக்களையும் தாக்கல் செய்துவிட்டார். இந்த நிலையில் ராயபுரம் கிடைக்காத பட்சத்தில் பல்லாவரம் தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் பல்லாவரம் தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதி கிடைத்தால் போட்டியிட ஏதுவாக இருக்கும் என அவர் எண்ணியதாக கூறப்படுகிறது. ஆனால் சென்னை மாவட்டத்தில் எந்த ஒரு தொகுதியும் கிடைக்காத பட்சத்தில் தற்பொழுது 8 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் இந்த முறை பார்த்தோம்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களே நேரடியாக போட்டியிட முடிவு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன் அவர்கள், அதே போன்று கள்ளக்குறிச்சியில் அவருடைய அக்கா பானுமதி அவர்களுடைய மகள் பார்த்தோம்னால் மாலதி போட்டியிட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியுற்ற வன்னியரசு அவர்களுக்கு இந்த முறை திண்டிவனத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு சில எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் இந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வேறு சிலரும் இந்த வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் அவர்களுக்கு வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. சானவாஸ் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது போட்டியிட வாய்ப்பு வழங்குவது என்பது கட்சியின் தலைமையின் முடிவு, இருந்தாலுமே கூட நாங்கள் 8 வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சானவாஸ் அவர்களுக்கு ஏன் போட்டியிட வாய்ப்பு தரவில்லை? நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர், எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காதவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கியிருக்க வேண்டும், ஏதேனும் ஒரு தொகுதியை கொடுத்திருக்க வேண்டும் என்று தற்பொழுது பல்வேறு விதமான கருத்துக்களும் பரிமாறப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் போட்டியிட விரும்புவதாக என்னிடம் சொல்லியிருந்தால் நான் மன வருத்தத்தில் இருந்திருப்பேன் என்று திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க முடியாமல் போனது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். திமுகவில் 10 தொகுதிகள் கிடைத்திருந்தால் முன்னணி தலைவர்கள் போட்டியிட நான் வாய்ப்பை வழங்கியிருப்பேன் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆலூர் சானவாஸ் மற்றும் திருமாவளவன் இடையே நிலவக்கூடிய இந்த கருத்து முரணானது விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஆலூர் சானவாஸை பொறுத்தவரை மீண்டும் அவருக்கு ஒரு முக்கிய வாய்ப்பு கட்சியிலிருந்து தரப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அது வரக்கூடிய ராஜ்யசபா எம்பி தேர்தலிலோ அல்லது அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலோ எம்பி தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருமாவை பொறுத்தவரை மாநில அரசியலில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்.